வலைக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரேடிஷ் சட்னி ஹவு டு ப்ரிப்பேர் பார்க்கலாம். இல்லை அதுக்குள்ளே நான் வந்து ஸ்கின் அவுட் பண்ணிட்டு வரேன். எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இஞ்சி பூண்டு வெங்காயம் ப்ளஸ் வந்து ரேடிஷ் நம்ம கட் பண்ணிட்டோம் முள்ளங்கியை. ஸோ நம்ம இப்போ கடாய் வச்சிடலாம். நான் கேஸ் மேலே கடாய் வச்சுட்டு பார்க்கலாம். இல்லைங்க, நம்ம ஆயில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு போட்டுடலாம். நம்ம நிறைய பேர் செஞ்சுருக்க மாட்டீங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இதை நம்மளுக்கு வந்து இது வந்து கோல்டு ஆகும்னு சொல்லிட்டு ஜாஸ்தியாக இந்த குளிர் காலத்தில் ஜாஸ்தியாக யூஸ் பண்ண மாட்டீங்க, ஆனால் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். லைட்டாக நம்ம சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சின்ன சைஸ் இருக்குது, நான் 4 போடுறேன். உங்கள்கிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா 2 போடுங்க. நிறைய வேணுன்னா இன்னும் 2 சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 மிளகு ஆட் பண்ணிக்கலாம், சும்மா எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா அது கோல்டு இல்லையா, ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு நம்மளுக்கு ஷூட் ஆகணும்ல, அதனால வந்து 4 மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அது இப்போ வந்து நம்ம முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ முள்ளங்கி ஆட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதில். நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். முள்ளங்கி வந்து தண்ணி காய் இல்லையா, இப்போ சால்ட்டு போட்டோன்னே தண்ணி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கு. இப்போ நம்ம தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நான் 4 தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகாவை சுட்டுடலாம். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சுட்டுக்கலாம். இதையும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு சூறு வந்து புளி போடலாம்.
நல்லா வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்துடணும். ரேடிஷ் நல்லா வெந்த பின்னால் தான் நீங்கள் இப்போ சட்னிக்கு போகணும். அரைச்சிடலாம் நம்ம, ஏன்னா வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். நான் கொஞ்சமாக மிக்சிங் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் ஆகட்டும். வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க காய்ஸ், இப்போ நம்ம இதை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இது பாருங்க, ஜாருக்கு மாற்றுறோம் நம்ம. இப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்ம மாற்றிட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ வந்து கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த மிளகாவில் இருக்கிற காம்பு நம்ம எடுக்கவே இல்லை. ஸோ நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது வேண்டாம், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இது வேஸ்ட்டு. இதையும் ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள். இது பாருங்கள், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ மிக்சியில் போட்டு எடுத்துன்னு வந்துடலாம் நம்ம. பாருங்க காய்ஸ், இப்போ ரேடிஷ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாம். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கலர்ஃபுல்லாக. இப்போ வந்து நம்ம இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம்.
நம்ம ஜார்லேருந்து பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ தாளிக்கலாம். நான் கேஸ் மேலே கடாய் வச்சிட்டேன் பாருங்க. இப்போ நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கடுகு பொரியட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா கடுகு பொரியுது பாருங்கள். இப்போ பாருங்கள், சட்னியை நம்ம வந்து தாளித்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ கேஸ் ஆனில் வச்சுருக்கிறோம். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நீங்கள் பாருங்க கைஸ், நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டோம், கடாய் வச்சிட்டோம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி கொதிச்சிருச்சு. சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் நல்லா வாடி வரட்டும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வந்து வதங்கிட்டேன். இங்கே பாருங்கள், சட்னி ஒரு பக்கம் கொதிய வந்துச்சு. நம்ம இப்போ இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கு தொட்டுக்க பண்ணின்னுக்குறோம் இப்போ நம்ம கத்திரிக்காய். ஏன்னா அது கோல்டு, இது ஹீட்டு, ஸோ ஈவன் ஆகிடும். இது நல்லா வதங்கி வரட்டும், கொஞ்சம் பார்க்கலாம் முடியும். காய்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம அந்த சட்னி இதில் ஆட் பண்ண போகிறோம். ரைஸில் இப்போ ரைஸ் நான் ஆற வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ லஞ்ச் எடுத்துன்னு போகணும், அதுக்காக நான் ஆற வச்சுட்டேன். டிஃபன் எடுத்துன்னு போகணும். ஸோ சாப்பாடு நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ அந்த சட்னி இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ சட்னி ஆட் பண்ணிட்டோம். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைஜஷன் பவர் நல்லா கொடுக்குங்க. ஏன்னா நம்ம இதில் ஜிஞ்சர் போட்டுக்கிறோம், மிளகு போட்டுக்கிறோம், எல்லாமே நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ஆகலைன்னு சொல்லவே முடியாது, நல்லா டைஜஷன் ஆகும். இதில் புதினா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசை இட்லி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது நல்லா கொஞ்சம் ஆறணும். சட்னி நல்லா சூடாக இருந்துச்சு. இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் பாருங்கள், ஃப்ரை ஆகினே இருக்குது. இது கொஞ்சம் நல்லா இன்னும் ட்ரை ஆகணும். ரோஸ்ட் ஆன உடனே நம்ம இதில் வந்து
சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எண்டிங்கில் பாருங்கள், ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். அதுக்குள்ள நம்ம இதை வந்து லஞ்சுக்கு எடுத்துன்னு போகும்போது தனித்தனியாக எடுத்துன்னு போனால் அவ்வளோ சாப்பிட முடியறதில்ல பசங்களால் அர்ஜென்ட்டுக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா பசங்க வந்து காமனாக க்ளீனாக சாப்பிட்டு வருவாங்க. நம்ம என்னான்னு தெரியாது இல்லையா, தக்காளி சட்னி ஏதோ ஒன்று பண்ணிக்கிறாங்க அம்மான்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. இது நம்ம முள்ளங்கி ஃபுல்லாக முள்ளங்கி போட்டுக்கிறோம். இதில் தான் நம்ம பண்ண சட்னி. நம்ம ஜாஸ்தியாக கூட ஆயில் கூட ஆட் பண்ணல. இப்போ முள்ளங்கி இருந்தால் எடுத்து வச்சுருவாங்க வெளியே தட்டில். ஸோ இப்படி பண்ணாக்கா எடுத்து வைக்க மாட்டாங்க, க்ளீனாக சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஆறட்டும். ரொம்ப சூடாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து முள்ளங்கி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் பார்த்து இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும். இன்னும் இது கலர் சேஞ்ச் ஆகிட்டு இன்னும் ரோஸ்ட் ஆகினே இருக்குது. இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நான் அதுக்குள்ளே லஞ்ச் பேக் எடுத்துன்னு வந்துடுறேன். காய்ஸ் இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் பாருங்கள். இப்போ நல்லா ட்ரை ஆகட்டும். இது கொஞ்ச நேரம் ஆகணும். பாருங்கள், இவ்வளோதான். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகட்டும். பாருங்கள், சப்ஜி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை ஃப்ரை கத்திரிக்காய். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரைஸு முள்ளங்கி சட்னி ரைஸு ப்ளஸ் வந்து கத்திரிக்காய் ஃப்ரை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரேஷ்மா 786 சேனல். தேங்க்யூ, பபாய்.